பாருங்கள், வராகி அம்மாவும் நானும் அசோக் நகர் கருமாரியம்மன் கோயிலிருந்து வராகி அம்மா இப்போது நம் இல்லம் தேடி வர போகிறாங்க. இந்த அம்மாவை நான் அதான் சொல்லுவாங்க இல்லையா, லோகோ சமஸ்தா சுகினோக நான் இந்த அம்மாவை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்காங்க. அது எந்த அளவும் அம்மா சந்தேகமே கிடையாது. எப்போதுமே என்னோடய காரை வராகி அம்மாவோட தேருன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அந்த அம்மா அவங்களுடைய காரில் எவ்வளோ அழகாக பயணிச்சுட்டு வராங்க பாருங்கள். அழகாக வராங்க, காரில் வந்துகிட்டே இருக்காங்க. அம்மா இல்லம் தேடி வராங்க. எதுக்காக வராங்க? அங்கேயும் 5 நாள் பூஜை நடக்கும். இந்த 5 நாள் பூஜையும் இந்த எல்லையில் வராகி அம்மாவுக்கு விக்கிரகம் எழுப்ப வேண்டும். அம்மா இந்த கோயில் பெரிய அளவில் கட்டி, ஏன்னா மழை நீர் ஆக்கிரமிக்காமல் தெரு ஓரத்தில் இருக்கிறதுனால நிறைய ஒரு வாகனத்துள்ள இடர்பாடுகள்லாம் இருக்குது. அதனால் அம்மாவை விக்கிரகத்தை நான் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் பெரிய மண்டபம் கட்டி, அம்மாவுக்கு விளக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நிறைய விளக்கு பூஜை செய்யணுன்ற ஒரு ஆசை. அதுக்கேற்ற முறையில் கோயிலை நிர்மாணிக்கணும். புதிய கட்டடம் நிர்மாணிக்கவும், இந்த கோயில் வளாகம் புதியதாக எழும்பவும், வராகி அம்மா பிரதிக்ஷை பண்ணவும். இங்கே எனக்கு சப்த கன்னிமார்கள் இல்லைன்ற ரொம்ப வருத்தம் இருந்தது. நான் இப்போ உத்தரவு என் உடம்புல கன்னிமார்கள் வராகி அம்மா வந்திருக்காங்க. கன்னிமார்களுடைய 7 கன்னிமார்களுடைய விக்கிரகமும் பிரதிஷ்டை பண்ண நான் சொல்லியிருக்கேன். 7 கன்னிமார்களுடைய விஷயன்றது ரொம்ப பெரிய விஷயம். எத்தனை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பங்கள் தான் 7 கன்னிமார்களும் ஆதிபராசக்தியுடைய அம்சம். இப்போது வராகி அம்மாவோடைய விக்கிரகம் பெருசாக தனியாக வைக்கணும். அதை தவிர சப்த கன்னிகள் சேர்ந்து ஒரே வடிவில் ஒரு சிலை ரூபத்தில் கொண்டு வரணுன்ற உத்தரவு கிடச்சிருக்கு இந்த நாகத்துக்கு பின்னாடி என் மூலமாக. அதுவும் நிறைவேற்றப்படும். அழகாக வராகி அம்மா அசோக் நகரில் பார்த்திங்கன்னா வடபழனி ஜங்ஷன் இது அங்கே போட்டிருக்கு பார்த்திங்கன்னா, புத்தூர் கட்டுன்னு. அந்த வடபழனி ஜங்ஷனில் நானும் வராகி அம்மா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வராகி அம்மா தான் லலிதா பரமேஸ்வரியோட தேரோட்டின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நானும் வராகி அம்மாவும் வந்துகிட்டே இருக்கோம். வராகியோட தீவிர பக்தர். என்னை காட்டில் ஒவ்வொரு தொலைபேசி அழைப்புக்கும் ஒரு பொறுமையாக பதில் சொல்லி, பலரோட பிரச்சனைகளை தனக்கு தெரிந்த வழியில், தான் வழிபட்ட வழியில் வராகி அம்மோட அருளால் வழிகாட்டிட்டு வராது என்னோட கணவரை. இன்றைக்கி அவர் ரொம்ப ஆசையாக இப்போ வராகி அம்மா வச்சு தேர் ஓட்டிகிட்ருக்காங்க.